எத்தனை வேட்பாளர் வேணுமெல்லாம் 234 தொகுதியில் நிற்கட்டும். அவங்கவுங்க சொந்த பணத்தை போட்டு தான் அவங்க நிற்கணும். கட்சி தலைமை பணம் கொடுக்காது. வெற்றி அடைந்து விட்டால் இல்லை வருங்காலத்தில் நீங்கள் சம்பாத்தியம் செய்து கொள்ளலாம். இந்த கடந்த தேர்தலில் பார்த்திங்கன்னா ஒரு வார்டுக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்து கவுன்சிலர் ஆனேன் என்று பகிரங்கமாக ஒருத்தர் சொல்லுகிறார். நான் சம்பாத்தியம் செய்வதற்காகத்தான் கவுன்சிலர் ஆனேன், சேவை செய்வதற்கு அல்ல என்று பல இடங்களில் ரோடே அவர் போடலை. அப்படிங்கிறது தகவல் செய்தி மீடியா வந்தது. தற்பொழுது எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி, தொகுதியில் நிற்கிறதுக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க. நீ நின்றுக்கோ, பணம் டெபாசிட் பண்ணு, 25,000 இருந்தாலும் சரி 50,000 இருந்தாலும் சரி, தொகுதி விளம்பரம் பண்ணிக்கோ, அந்த தொகுதி முழுவதும் விளம்பரம் பண்ணிக்கோ, நீ தான் வேட்பாளர், ஏன் மூஞ்சியை மட்டும் நீ போட்டுக்கோ, உன் முகத்தை எங்கேயும் போடாத, ஏன்னா உனக்காக யாரும் ஓட்டு போட மாட்டாங்க, நாங்கள் தானே தலைவர், கட்சிக்கு தலைவர் தானே நாங்கள், அப்படிங்கிற மாதிரி சிலர் சொல்லிட்டு போயிருக்காங்க. எத்தனை பேர் பணம் கொடுத்துட்டு போக போகிறாங்களோ, எத்தனை பேர் ஏமாந்து பாவம் சொத்தெல்லாம் அடகு வச்சு அடுத்து வரப்போகிறாங்களோ தெரியல. அடுத்த விடையில் வரேன்.